வெல்கம் டு லக்ஷ்ணா இன்டீரியர்ஸ் ஈரோடுங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்ல நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். அறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் பாலாஜி சார் தான் இதுக்கு நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காருங்க. இங்க வந்து முக்கியமா ஒரு 6 கலர்ஸ் இந்த வீட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலரும் பிளஸ் இங்க கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ குட்டும் பிளஸ் லைட் கலரும், இங்க இருக்க பெட்ரூம்ல டார்க் கிரேவும் டீ குட்டும், டிவி ஷோகேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கலரும் பிளஸ் வந்து ஒரு ஒயிட் கலரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 கலர்ஸ் கொடுத்து இந்த வீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூபிவிசி இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் கான்செப்ட் இந்த ஒர்க்கு எல்லாமே. இங்கே நம்ம கொடுத்துருக்கிற பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே டபுள் பார்டரில் கொடுத்துருக்கோம். இது ஹால்ல இருந்து டைனிங் வர பிளேஸ். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லூவர் பேனல்ல ஒரு ஆர்ச் டைப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது போக இந்த டைனிங்கோடைய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 8 அடிக்கு 6 அடி அவ்வளோதான் இதனுடைய ஸ்பேஸ் இருந்தது. ஏன்னா ஹால்லையும் பூஜா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லி சக்ஸஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 அடிக்கு 1.25 அடி டெப்த்தில் பண்ணியிருக்கோம். ஒரு WPC ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யூபிவிசி ஷீட் ஒட்டி நாங்கள் CNC கட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சாமி ஃபோட்டோ பேக் சைடில் 2 ப்ரொஃபைல் லைட்டு 2 பக்கம் கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்லைட் 2 ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். அது போக இந்த இடத்துலையும் வந்து சாமிக்கு நாம் ஏதாவது நாளைக்கு படையல் போடுறோன்னா ஒரு பனானா லீஃப் வாழலை வச்சு இங்கே சாமி படையல் போடுறதுக்கு ஒரு பனானா லீஃப் ஒரு ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோர்ஸரை வச்சு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சாமியோடைய திங்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே 2 ட்ராயர் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது குத்து விளக்கு வேறு சாமான திங்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கிறேன்னா அல்லது போல் இங்கே நீங்கள் வந்து இந்த ஸ்டோரேஜ் ரேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கம்மியான ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக 200% வந்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். வாங்க கிச்சனில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x11 வருது. ஸோ இந்த கிச்சன் வந்து ரொம்ப காம்பேக்டான கிச்சன் இது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆயில் புல் அவுட் பண்ணியிருக்கோம். சிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரேக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். SS பேஸ்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து 4 டைப்பில் கேட்டாங்க. ப்ரிஃபர்ட் கட்லரி ப்ளஸ் வந்து நம்ம கப் அண்ட் சாஸ் இருக்குது, பிளைன் பேஸ்கெட்டு, பிளேட்ஸு. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால 2 ரேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சென்டர் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடில் வீட்டில் இந்த பெரிய குடம் பக்கெட் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே வச்சுக்கலாம். 2 பக்கம் சைடில் ஒரு பக்கம் ஸ்டோரேஜுக்காக கொடுத்துட்டு இந்த பக்கம் பிளைனாக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரேக் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கிறது டபுள் லேயர் கொடுத்துருக்கோம். டபுள் லேயரோட திக்னஸ் உங்களுக்கு இது எல்லாமே வந்து எவ்வளோ வெயிட் வச்சாலும் குறைஞ்சது ஒரு 40 கிலோ 50 கிலோ நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு தாராளமாக தாங்கும். ஏன்னா மேலே டபுள் லேயர் கொடுத்துருக்கோம், இங்கேயும் டபுள் லேயர் கொடுத்துருக்கோம், கீழே டபுள் லேயர் கொடுத்துருக்கோம், பேக் ஷீட் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தயக்கம் இல்லாமல் எவ்வளோ வெயிட் வேணாலும் தாராளமாக இது ஏற்றலாம். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கலரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து யூபிவிசி மெட்டீரியலில் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு 16x10 ஒரு பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமு. இது பெட்ரூமுடைய அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து 3 ட்ராக் வீலில் ஸ்லைடிங்கு. நாளைக்கு கட்டல் போட்டாங்கன்னா நீக்கிறக்கு இடைச்சலாக இருக்கும் அப்படின்றதுனால ஸ்லைடிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு டீ குட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஃபீட்டுக்கு கொடுத்துருக்கோம்.
மேலே கொடுத்துருக்கிற லேப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அதே கிரே கலர் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரைட்டிங் டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி நம்ம மடித்து வச்சுக்கலாம். குழந்தைங்க தான் வந்து இடிச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த கார்னர் மட்டும் வந்து நோசிங் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் திக்னஸில் தான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட மேலே வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ என்ன வச்சாலும் உங்களுக்கு தாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆக்சுவலாக இந்த நடந்து வர இடத்துல இது ஒரு 14 இன்ச் எங்களுக்கு கேப் கிடச்சிது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர், ப்ளஸ் இங்கே வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து குஷன் வரும், இன்னும் வைக்கல. இது அந்த நடந்து வர இடத்துல யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி, குழந்தைகளை வந்து முட்டியில் இடிச்சுக்குவாங்கன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு பெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான். நாமளே உட்காந்தாலும் தாராளமாக தாங்கும். உங்களுக்கு உடையிறது வளையிறது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மெட்டீரியலில் வராது. 100% ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலுங்க. இன்ஜினியர் சார் வந்து ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாரு ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்றது. அழகான ஒரு டாய்ஸ், ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கும்போது இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ரொம்ப ஒரு ரம்மியமாக இருக்கும் இந்த இடமே உங்களுக்கு. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பக்கத்தில் ஒரு டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 4 அடிக்கு 7 அடி ஹைட்டு. பட் இது மட்டும் பண்ணணும்னா இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃப்ளூட்டட் பேனல் டீ குட் கலரில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே 4 இன்ச்சு கேப் கொடுத்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரேக்கு. இதுலேயும் 2 கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று டார்க் ப்ரௌன் ஷேடும், டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செல்ஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் ப்ரொஃபைல் லைட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. லக்ஷனா யூபிவிசி இன்டீரியர்ஸ் ஈரோடு. நம்ம கடந்த 21 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா எங்களை வந்து ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். லக்ஷனா யூபிவிசி இன்டீரியர்ஸ் ஈரோடு, சுரேஷ்குமாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு யூபிவிசி இன்டீரியர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷனா யூபிவிசி இன்டீரியர்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.